கிராமத்தின் ராஜாவாகவும் வாழ்ந்துதான் அந்த பூவுலகை விட்டு சென்றிருந்தார். இருந்தாலும் அவர் தனது அன்பான குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை, நல்ல பாசமான பிள்ளைகளை எல்லோரையும் தவிர்க்க விட்டு சென்றிருப்பதுதான் எங்களுக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது. இன்னும் வீட்டிலே அமைதியாக இருந்து தனது பிள்ளைகளுடைய உழைப்பிலே மகிழ்வாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கடவுள் வழங்கவில்லை. அவர் தனது 4 மகன்களையும் 2 பிள்ளைகளையும் சிறப்பாக படிப்பித்து இந்த கிராமத்திலே யார் மறுத்தாலும் இவரை பற்றி நல்லாத்தான் சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு மனிதன் எல்லோருக்கும் நல்லாத்தான் பழகினார். அவர் இழப்பு என்பது எங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பு அவரால் உறுதி செய்ய முடியாது. ஆனால் மகாத்மா காந்திய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அண்ணாவின் குடும்பத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சார்பாகவும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து விடப்படுகிறேன். கடமையாற்றிய பரப்புத்துறை நகரசபையினுடைய முன்னாள் நகர்களா மதிப்புக்குரிய திரு சுந்தரராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆனால் எல்லாரும் வைப்பதற்காக நான் அவருக்கு எனது உறுதி அஞ்சலியை செலுத்துகின்றேன். எதிர்பாராத ஒன்று, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் நடந்து முடிந்துவிட்டது. நல்ல உள்ளம் கொண்ட, கனவில் கூட எவருக்குமே தனது எதிரிக்கு கூட தீங்கு செய்ய நினைக்காத ஒரு உத்தம ஆன்மா இன்று அனைவரையும் ஆராய்ச்சியில் ஆழ்த்திவிட்டு அமரத்துவம் அடைந்து அமைதியாக நிரந்தரமாக சென்றுவிட்டது. இங்கு இதன் முன்பாக அமைதியாக துயில் கொள்வது அமரத்துவம் அடைந்த வேறுபிள்ளை நவரத்தினார் அவர்களின் பூதபுரம். அதுவும் இன்னும் சில மணிகளில் தீயோடு சங்கமமாகி விடும். ஆனால் அமரர் நவரத்தினராக வாழ்ந்த காலங்களில் அவரால் நிறைவேற்றிய செயற்பாடுகள் அதற்கு சாட்சியாக அமரருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இங்கு குழுமியில் இருக்கும் சிறுவர், வாழ்வர், முதியோர், மூத்தோர் என்ற பேரங்கில் இருக்கும் அனைவரையும் பார்க்கும் பொழுது உறுதியாகிறது. நகரசபையில் 5ஆம் வட்டார உறுப்பினராகவும் சில மாதங்கள் தவிசாளராகவும் இருந்து அவர் ஆற்றிய சேவையை வட்டார மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றில் சிலவற்றை அவர் இங்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். எந்த விடயத்தையும் அமைதியாகவும் ஆழமாகவும் கையாளுவார். அவரின் முயற்சியால் தான் அவரின் வட்டார ஒழுங்குகள் முழுவதும் சாரீகமாக மாறியது. மின்விளக்குகள் புதிதாக அமைக்கப்பட்டன. கடற் தொழிலாளர்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கு விசாலமான வசதியான இடங்கள் கிடைக்கப்பட்டன. வாழ்வர்கள் தொழிலாளர்கள் நலனுக்காக கடுமையாக உழைத்தார். அதன் பலனாக மக்களின் பயன்பாட்டிற்காக கட்டுத்துறை நகரசபைக்கு தும்மலை கிழக்கு கடற்கரையில் சிறுவர் பூங்காற்றாக 2 ஏக்கர் காணியம், வாலிபர்களின் விளையாட்டு மைதானத்திற்கு 2 ஏக்கர் காணியம், பொதுமக்களின் பாவனைக்காக 1.5 ஏக்கர் காணியம் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் அனைத்துமே அமரத்துவம் அடைந்த நவரத்தினராகாவின் முயற்சியே. இதன் வட்டாரத்தில் மணல் ஒழுங்குகள் எதுவுமே இல்லை என்றே கூறலாம். இவர்கள் அனைத்தும் நிலைத்து நிற்கும் வரை அமரரின் புகழும் நிலைத்து நிற்கும். பல வேலைப்பழுவின் மத்தியிலும் செய்தி அறிந்து எப்படியாவது இந்த நல்ல மனிதருக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என கொழும்பிலிருந்து இரவோடு இரவாக வெளிக்கிட்டு காலையில் வந்து
தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கின்ற வடமாகாண கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களின் வருகை அமரன் நெற்பணிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வயதில் பெரியவரானாலும் செயலில் மூத்தவர், என்னை சதிசாளராக்குவதற்கு முன்னின்று உழைத்தவர், நல்ல வழிகளிலும் எனக்கு பக்கபலமாக அமைதியாக இருந்து செயல்பட்டவர், கருத்துறையின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர். எனக்கு இரண்டு நிகழ்வுகளை நிறுத்துவார் இருந்தேன். ஆனால் அதற்கு நான் இரண்டு நல்லோர் நண்பனை திறந்திருக்கின்றேன். அவரது குடும்பத்தினருக்கு மனைவி பிள்ளைகளுக்கு வீடு செய்ய முடியாத இழப்பு, இங்குள்ள மக்களுக்கு பெரிய இழப்பு. எங்கள் எல்லோருடன் அவங்க அனுதாபங்களை தெரிவித்து கொள்ளுகின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தியடைய உங்கள் எல்லோர் சார்பாகவும் எனது சார்பாகவும் இறைவன வேண்டி ஓம் சாந்தி 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 என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஏனென்றால் அவருக்கு என்னுடைய அலுவலர் செய்ய முடியாமல் ஒரு மனதிலேக்கம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் எனக்கோ இருக்க முடியவில்லை அம்மாவோட. அப்போ பெரும்பாலான வாக்கள் தான் எங்களுக்கு அடுத்த வீடு. நாங்கள் இருந்த வீடு இது நாம் கடைசியாக இருந்த வீடு. அந்த வீடு அரசியல் ஓட்ட தக்கார் கடவுளார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவர் இந்த நாட்டிலே தக்காரோ கடவுளார் என்பது இந்த கொழுக்கும் வெயிலில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களை இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இடத்திலே முன்னதாக அஞ்சலி நிலையத்தில் சென்ற ஐயா அவர்களுக்கு கனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்து, அதற்கு முன்பாக அஞ்சலி நிகழ்ச்சிய முன்னாள் கருத்துக்கை அரசு விழாக்காரர் இருவராளியாளர்களுக்கு நிலையத்திலே நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சலி விழாக்களுக்காக உயிர்பிரன் விளையாட்டுகளுடைய தலைவர் செல்வம் ஏறி அவர்களை அழைத்திருக்கிறார். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்மிக தண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நாங்கள் ஒரு தலைவரை இழந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த விளையாட்டு கழகு கூட ஒரு உதவிகளை செய்திருக்கின்றார். எங்களுடைய மக்களுக்கு பல உதவிகளையும், எங்கள் கிராமங்களுக்கு பல மின் இணைப்புகள், பல ஓட்டுக்களையும் அமைத்து தந்திருக்கின்றார். உண்மையில் அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவர் என்றுதான் நான் உணர்த்தி கூட இருக்கின்றேன். உண்மையில் நான் அவரோடு பயணித்த காலத்தில் அவரை பார்த்துத்தான் சில தலைமுட்டங்களை நான் பெற்றிருந்தேன். உண்மையில் அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவர் என்றும், அவர் உண்மையிலும் தொடங்கும் போது அண்ணன் தம்பி என்று அன்பாக தொடங்கி ஒவ்வொரு மனதிலும் இடம் பிடித்த ஒரு தலைவர். அதை உண்மையில் எங்களால் நடக்க முடியாது. எங்களது இலக்கை சந்தித்து பெரும் ஆழ்ந்த துயரத்தோடு எங்கள் மக்கள் இருக்கின்றார்கள். அன்னாரின் ஆத்மா சாந்தியுடைய இலவனை பிரார்த்திக் கொண்டு என்னுடைய உதவியை முடித்துக் கொடுக்கிறேன். கிராமத்திற்கு இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் படைத்தவங்களை இருவரிலே போகும். அவர் உருவாக்கி சிறுகை போக்கிட்டு நகர்பயிற்சி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு எமது கிராமத்திற்கு அரசு துறையாற்றிய மகான் இந்து நகராட்சி மன்றத்தின் அவசரராக பொறுப்பேற்று தனது எல்லைக்குட்பட்ட கிராமங்கள் அனைத்திற்கும் பாரபட்ச முடிய அரசு துறையாற்றிய மக்கள் மனதில் தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்த மாபெரும் துறையாளர். அவர் எனது கிராமத்தின் தென்னமன்னியம் கடற்கரை கூட்டுறவு சங்கம் என் பொதுமக்களின் தலைவர் பொருளாளர்களின் பதவிகளில் மாறுமாறியிருந்து நமது மக்களை சரியான வழியில் வெளிப்படுத்தி நமது கிராம மக்களின் மனதிலும் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்த ஒரு சிறந்த நிர்வாகியும் ஆவார். அவரோடு நமது செய்தி
கூடாதோ காலநாள் முடியாதோ அவரின் ஆத்மா சாந்தியை காத்துவோமாக. மஞ்சள் நேரத்தில் இவருடைய அறிவு கருவிகள் உறவினராக இருந்தும் ஒரு முடிவோட தெரியாமல் இருந்த ஒரு மனிதன் தான். அங்கு வந்தவுடன் தான் இவரின் செயற்பாடுகள் பல்வேறுபட்ட ஒரு செயல்கிறோம் என்றும் இந்த கிராமத்தின் பங்காளி என்றும் ஒரு மனிதனாக மாமனிதனாக வாழ்ந்திருக்கின்ற இவருடைய எதிர்காலங்கள் நன்கு நிறையவே இருந்தும் சிறப்பு மிக்க தன் இல்லகத்தை நல்லதமாக்கி வாழ்ந்து நிர்வாகித்தன்மையாகவும் சமூகத்தின் பல சேவைகளை செய்த ஒரு உத்தமரையான வந்து இந்த மண் நடந்திருக்கிறது என்றால் அது மிக ஆகாது. மனிதர்கள் எல்லோரும் காணும் ரத்தம் முக்கியம். ஆனால் அதில் இவ்வளவு மனிதர்களை தன்னகத்தில் கொண்டு ஒரு சிறந்த பெருவருமிக்க மனிதனாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை மிக கஷ்டமான விஷயம். எல்லா மனிதர்களும் நேசிக்கின்ற ஒரு மனிதனாகவே மனிதன் வாழ்வதென்றால் அது மிக கடினமான ஒரு விஷயம். அதில் முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கின்ற இன்று மூலாத்தியில் எங்கள் மத்தியில் ஆண்டிருக்கும் நவரத்ன ராஜா எனக்கு ஒரு வகை அவர் மகன் முறை மனைவி மகன்முறை. இந்த நிலையை அவரை நாம் எங்களுடைய அறிஞர் லட்சுமி ஆலயத்தின் 5ஆம் ஊர உதவியாளராகவும் உமரிகிரி அம்பாள் ஆலயத்தின் 5ஆம் ஊர உதவியாளராக பங்கேற்று நடந்திருக்கின்ற வரும்போது மிகவும் தன்னடக்கமான ஒரு சாதாரண மனிதனாகவே அங்கு வருவார். எல்லோருடன் உரையாடுவார். இந்த நிலைமைகள் பங்கேற்றார். ஆனால் நான் இதை பற்றி மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு திறமை மாற்றலும் சமூக பண்பாடும் சமூக முற்போக்கும் உடைய ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது எண்ணி பார்க்க முடியாத ஒரு விடியா. நாங்கள் சமூக பணி செய்கின்றோம். ஆனால் இவ்வளவு தூரம் திட்டத்தில் நிலையிருக்கிறார்கள் இதுதான் தெரியும். நான் இந்த மண்ணுக்கு ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்கின்றேன். இப்போ தான் வந்திருக்கின்றேன். ஏன்னா இன்னும் ஒரு உறவுக்காக இருந்தால் அவர் வந்திருக்காங்க. ஆனால் இவர் ஆட்சிய பணியின்றதால தான் இந்த சமூகத்துக்கு இன்னுடைய சேவைகளை செய்து எண்ணுங்கிறதான வாழ்வதற்கு ஆண்டவன் கொடுத்து வைக்கவில்லை. துப்பாக்கியமான இல்லை. இதை நான் நோயப்பட்டிருந்த போது பார்க்கலாம் என்றால் வைத்தியராயத்து உண்மை யாழ்ப்பாணம் ஆட்சியை எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் பார்க்கவும் முடியவில்லை. ஆத்மா தாங்களையே எல்லாம் நல்ல திருவண்ணூர் உக்கனை கட்டுவப்பிள்ளை ஆலயம் புனேஸ்வரி ஆலயத்தினுடைய நிறைய ஆகியோரும் எல்லாம் நல்ல இறைவான் திருவள்ளுவர் ஆங்கிலம் முடித்துள்ளார். நடுவர்கள் வந்து குறுக்கட்டாக இருந்த அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு பாடுகிறார். அவர் அறிகிற பொழுதும் அவருடன் இணைந்து கட்டளங்கள் நடத்துகிறவர்களால் வந்து அவர்கள் எப்போதிருப்பார். இப்பொழுது அவர்களுக்கு விருந்தவர்கள் உள்ளார். நேற்று இந்த நிகழ்வு இந்த சம்பவம் இடம்பெற்ற நிகழ்வு வழக்கம் 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு வெளியிட்டு சென்று ராமவரம் சென்று விடயங்களை நாம் சென்று பார்த்து நேற்று அவர் இந்த முதல்வரை கொண்டு வரப்பட்டிருந்து அவர் இருக்கிறார். எனவே அவரை நெருங்கிய ஒரு நண்பர் சட்டப்பேரவை அவர்களை ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பான உள்ளங்கள் நவரத்னமையா என்னோட இணைந்து உள்ளது மீனாட்சி அம்மன் ஆலயம் தொடர்பான ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியாக நான் முதல் முதலாக நவரத்னமையா நானும் அறிமுகமானோம். அதன் பிற்பாடு நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல்களை கண்டிருக்கிறோம். அதிலே இந்த வட்டாரத்துக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த தருணம் என்னுடைய நண்பர் திருவண்ணாமலை எங்களிடம் வந்து கூறினார். நான் ஒரு நல்ல
நல்ல ஒரு வேட்பாளரை நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் தான் அவரோட கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறார். நானும் எனது சட்டத்தினரை போராடுகிறவர்களும் இந்த நாங்கள் எங்களுடைய கட்டுரை இந்த உள்ளூராட்சி இந்த வார்த்தைகளுக்கு அளப்பரிய சேவைகளை ஆக்கியிருந்தார். இங்கே முன்னாள் நகரசபை நகராட்சினா இருவாயாளர்கள் அவருடைய இந்த வட்டாரத்துக்கு செய்த உதவிகளை எல்லாம் கூறியிருக்கிறார். அதற்கு மேலாக அவர் இங்கே இந்த பகுதியிலே 3 ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த 3 ஆலயங்களுக்கும் அவர் செய்த அளப்பரிய சேவையை நான் நன்கிறேன். நான் நினைக்கின்றேன், நான் அண்ணாவுடன் நான் கதைக்காக நான் செய்கிறேன். அவருடைய அறிமுகமாக ஒவ்வொரு நாளும் நான் தொலைவில் நடந்திருக்கின்றேன். இங்கே நடுவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மீனாட்சி கோவிலுக்காக செய்த சரியை தொண்டை நான் நேரில் கொண்டிருக்கின்றேன். அதை மாத்திரமில்லை, அவர் கோயிலுக்கு கும்பாவனங்களுக்கு ஒரு தனி ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு செயல்பட்டு அந்த கும்பாவனத்தை இறுதி ஒரு மகான். நாங்கள் நகர சபையிலே நாங்கள் ஒரு புதிதாக ஒரு நகர விழாவை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது நாங்கள் நமது ஐயாவுடைய கடந்தாளத்தின் போது அவர் சொன்னார், நவரத்னம் ஐயாவை முன்மொழிந்தார். அவரோட முன்மொழிந்தது நான் வந்து இருக்கிற போது மகத்தார் நாங்கள் மகாபலியாக பிடித்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் அவர்கள் நன்றாக செய்வார். நான் பார்த்தது நல்ல விழாவாக ஒரு சில மாதங்கள் கடமையாற்றியிருந்தாலும் அதற்குள்ளே பல அளப்பரிய சேவைகளை ஆற்றியிருந்தார். அவருடைய புன்னகையே ஒருவரோடு அந்த புன்னகை என்னும் ஆயுதத்தை அவர் மிகவும் எல்லாரோடையும் அவர் பயன்படுத்தினார். ஒருவரோடையும் முகன்பட்டது நான் அறிய மாட்டேன். எல்லாரோடையும் மிகவும் பணிவாக கிடைக்கிறது. அப்படியான ஒரு நல்ல மனிதரை நாங்கள் கலந்துருக்கிறோம். 25ஆம் தேதி ஒரு மதியம் நவரத்னம் ஒரு புத்தகங்கள் தொடர்பை அவர்கள் அப்பா நாங்கள் 6 நாட்கள் கழித்து எழுதிய அங்கே உணவு நவரத்னம் அது நினைவு வந்து என்னோட உரையாடினார். நான் நண்பர்கள் அவர் முன்பு அந்த சந்தோஷம் 2 நாட்கள் நீடிக்கவில்லை. தொடர்ந்து திருப்பி அவருக்கு நான் நேற்று வெஞ்சாரத்தில் பார்த்தபோது நான் இருந்தாலும் மீனாட்சி அவர்களிடம் மக்கள் நம்பிக்கை இருந்து பிள்ளைகளை நவரத்னமையாளர்கள் இந்த பாதி வகையிலே பயணத்தில் முடித்துக் கொள்கிறார்கள் சொல்லி நாங்கள் சட்டத்தில் எதிர்பார்க்கிறது. அவருடைய பண்பு அவருடைய ஆத்மா ஆங்கிலம் எல்லாரும் வேலுப்பிள்ளை நகரசபை ஐயா அவர்கள் கருத்துத்துறை நகரசபையின் 5ஆம் வட்டார உறுப்பினராக 2018ஆம் ஆண்டு தொடக்கம் சிறப்பான பணியை ஆற்றியிருந்தார். பின்னர் 2023ஆம் ஆண்டு 3 மாதங்களுக்கு மேலாக ஒரு நகரத்தில் விழாவாக ஒரு நகரத்தை மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நேர்மையாகவும் தான் பதவி வைத்த காலத்தில் நேர்மையாக செயற்பட்ட ஒரு செயல் வீரன். அதே
அதை அவருடன் அலுவலகத்திலே மிகவும் நெருக்கமாக பழகிய ஒருவர். சில விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வர். அதாவது அலுவலக விடயங்கள் சம்பந்தமாக இந்த வட்டாரத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் சம்பந்தமாக நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்வர். இந்த இடத்தில் சில விடயங்களை நான் குறிப்பிட வேண்டும். அதாவது சபை கலைந்த பிற்பாடும் இந்த வட்டாரத்தில் பல வீதிகள் பல அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றன. அந்த விடயங்கள் தொடர்பாக தான் கருத்தாளராக பதவியில்லாத போதும் இந்த வட்டாரத்துக்கு இந்த நகரத்துக்கு தான் ஆற்ற வேண்டிய சேவையை தொடர்ந்து செய்தவர். இந்த சம்பவம் நடைபெறக்கு ஒரு கிழமைக்கு முதலும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கடற்கரை பிள்ளையாவின் வீதியொப்ப போடுவதற்கு தொடர்ந்து வைத்தார். ஒன்று அவர் இவ்வுலகில் இல்லை, ஆனால் அந்த வீதிக்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் முழுவடைந்து விட்டன. வீதி போடுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏனிலை சொல்கிறேன் என்றால் இந்த வட்டாரத்தில் விடப்பட்ட அதாவது தொடர்ந்து செய்ய வேண்டிய அனைத்து வேலை திட்டங்கள் தொடர்பாக எப்பொழுதுமே இவர் அலுவலக உத்தியோகர்களுடன் கலந்துரையாடிக் கொண்டிருந்தார். மக்களுடைய தேவைகள் காணி சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வீதி விளக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் என்ன விடயம் என்றாலும் நேரடியாக வந்து உத்தியோகர்களுடன் கலந்துரையாடி உத்தியோகத்தர்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு சிறந்தீரன் நகரசபையிலே பகுப்பாளராக கடமையாற்றியிருந்த பொழுது நாங்கள் அலுவலகத்துக்குள் நுழைந்தால் இவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து விடுவார். நாங்கள் அப்படி செய்யாமல் போட்டு வேண்டும் சொன்னாலும் அது அவருக்கு இயல்பான ஒரு குணம். உண்மை குடும்பத்தினரை ஆராதனையில் ஆக்கிவிட்டு விண்ணலகம் சென்ற நவரத்னம் ஐயா அவர்கள் ஆத்மா எப்பொழுதும் காந்தியனையும் அவர் எனக்கு ஒரு தந்தையாக ஒரு நல்ல நண்பராக என்னுடன் பழகிய காலங்கள் எப்பொழுதும் மறக்க முடியாது. கற்புக்கை நகரசபையின் சார்பில் தனது இதயபூர்வமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சபை நடவடிக்கை உத்தியோகர் கிருஷ்ணன் கோவிந்தன் அவர்களுக்கு மனமாக தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வல்லுடன் வாக்குக்குழு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்று வானுரையின் தெய்வத்தோடு இரண்டர கலந்திருக்கும் அமரர் வேலுப்பிள்ளை நவரத்ன ராஜா அவர்களுடைய இழப்பு துயர் மழையில் நனைந்து கொண்டிருக்கும் அன்புறவுகளை வணங்கி நிற்கின்றேன். இவரது இழப்பு செய்தி கேட்டதும் அதிலே பழுத்த காட்சிய ருச்சியை உருகியது போன்ற ஒரு வேதனை. அது மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக அவருடைய பிள்ளைகளும் அவருடைய துணைவியாரும் அந்த ஆஸ்பத்திரி வாசலில் தீவிரை சிகிச்சை பிரிவு வாசலில் கண்ணீரும் கம்பளையுமாக நின்ற காட்சி என் மனதை மிக நெருங்கியது. எனது மிக நெருங்கிய உறவினரான அமரர் அவர்கள் இன்று இந்த மந்திலே இவ்வளவு நலக்கூட்டம் நிறைந்திருக்கின்றது என்றால் அவருடைய வாழ்வு அத்துணை அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அங்கே தீவிர சிகிச்சை பிரிவு கதவுகளுக்குள்ளாக அந்த விருதுகளுக்குள்ளாக தந்தையை பார்த்து கொண்டு அப்பா கண்பிடித்தாரா, அப்பாவின் உயிர் மீள கிடைக்குமா என்று கண்ணீரும் கம்பளையுமாக அந்த பிள்ளைகள் இருந்தார். மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா என்று மீனாட்சி அம்மா
பிள்ளைகளை உடல்கள் உச்சாடனம் செய்து கொண்டிருக்கிறது. காயத்தில் உடல்கள் உச்சாடனம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செவி சாய்க்கவில்லை. நான் பாடினேன். இப்படி ஒரு அழகான குடும்பத்தின் தலைவனை இறைவா இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிள்ளைகளோடு, இந்த அருமையான பிள்ளைகளோடு, அன்பான மனைவியோடு நீ வாழவிடு என்று கேட்கிறேன். செவி சாய்க்கவில்லை. நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் எங்களுக்கு நாங்கள் இந்த கிராமத்திலே மிக அழகாக வாழ்ந்த ஒரு முன்னுதாரணமான நல்ல குடும்பத்தின் தலைவர். இந்த தலைவரின் இழப்பும் அந்த மனைவிக்கு ஒரு பேரிழப்பும் அவருடைய பிள்ளைகளுக்கு பேரிழப்பும் இங்கே இறக்கும் இவர்களுடைய நிகழ்த்தியவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்துக்கே ஒரு பேரிழப்பு, இந்த நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. அப்படி ஒரு தலைவனை இன்று எங்களுடைய கும்பலை கிராமம் இழந்து வைக்கின்றது. இந்த இழப்பை எவராலும் ஈடு செய்ய முடியும். இந்த கிராமத்துக்கு நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு தந்தையாக, நல்ல சகோதரனாக, இந்த கிராம மக்களுக்கு நல்ல அயலவனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். வீட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும், ஊருக்கும், சமூகத்துக்கும், ஆலய பரிபாலன சபைக்கும் அளப்பரிய சேவைகளை ஆற்றியிருக்கின்றார் என்பது இங்கு இளைஞர்களுடைய ஆட்சியாளர்களுடைய வார்த்தைகளின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நான் என்ன சொல்ல இருக்கின்றது? காலத்தின் தேவை கருதி எனது இளைஞர்களை சிக்கனப்படுத்தி நன்றிகளை சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. நிறைவாக நாங்கள் உயர் வருகின்ற பண்பு ஆண்டாண்டு தோறும் அழுது மறைந்தாலும் மாண்டார் வருகிறோம் மாநிலத்தில். உறங்குவது போலும் சாப்பாடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறந்தோர் அனைவரும் இறப்பது விலகி, பிறப்பொன்று விளவே இறப்பொன்று நிச்சயம். இப்படி மனங்களை தேற்றிக் கொள்கின்றோம். தேற்றிக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகையிலே இவரது குடும்பத்தினருக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், உறவுகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். யதார்த்தமான